குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:12 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:03 வரை அஸ்வினி, பின்பு இரவு 10:43 வரை பரணி, பின்பு கார்த்திகை. நாமயோகம் இன்று காலை 9:13 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 12:19 வரை கரசை, பின்பு காலை 11:12 வரை வணிசை, பின்பு இரவு 10:12 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:03 வரை உத்திரம், பின்பு இரவு 10:43 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், இருக்கன்கொடி ஸ்ரீ மாரியம்மன், காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் இத்தலங்களில் சிறப்பு அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை சஷ்டி மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? எந்திரம் செய்வதற்கு நல்ல நாள், கால்வாய் அமைப்பதற்கு உகந்த நாள், விவகாரம் தொடங்குவதற்கு ஏற்ற நாள், வயல் உழுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 9:28 முதல் 11:12 வரை மேஷ லக்னம், 11:13 முதல் 1:15 வரை ரிஷப லக்னம், 1:16 முதல் காலை 3:26 வரை மிதுன லக்னம், 3:27 முதல் காலை 5:34 வரை கடக லக்னம், 5:35 முதல் காலை 7:40 வரை சிம்ம லக்னம், 7:41 முதல் 9:40 வரை கன்னி லக்னம், 9:41 முதல் 11:46 வரை துலாம் லக்னம், 11:47 முதல் மதியம் 1:57 வரை விருச்சக லக்னம், மதியம் 1:58 முதல் மாலை 4:05 வரை தனுசு லக்னம், மாலை 4:06 முதல் 5:59 வரை மகர லக்னம், மாலை 6 மணி முதல் இரவு 7:42 வரை கும்ப லக்னம், 7:43 முதல் 9:23 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை மனதார ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும், சேம லாபங்கள் பிறக்கும், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாகும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்வத் வஜாய வித்மகே
பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்தால் முன்னோர்களுடைய ஆசியும் சூரிய பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழி நடத்தும். ஆகவே அன்பர்கள், ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் சஷ்டி திதி முருக பெருமானுக்கு மிக உகந்த நாள். இந்த சஷ்டி என்பது தேய்பிறை சஷ்டி, அதாவது கிருஷ்ணபக்ஷம். ராசியினுடைய கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில்தான் இருக்கிறார். மேஷராசி அன்பர்களே, நண்பர்களுடைய ஆலோசனைகள் புதியதொரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமானத்திற்குண்டான பாவகத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் புதன் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் வீட்டில், 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். எதிர்பாராத சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு புதிய மாறுபட்ட அனுபவங்கள் உண்டாகலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் உங்கள் கையிலேயே உணவு கொண்டு செல்வது நல்லது. தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் வெளியே சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது சுத்தமான ஆரோக்கியமான உணவினை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமான தண்ணீர் குடிப்பது நல்லது.
காரணம் ராசிக்கு 12ஆம் வீட்டிலேயே மனோகாரகனான உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டினுடைய அதிபதியான சந்திர பகவான் 12ஆம் பாவகத்தில் மறைவில் சற்று மனக்குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. சில பண நெருக்கடிகளும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய சாதுரிய தனத்தினால் சமாளிக்கவும் முடியும், கவலை வேண்டாம். சில பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்தாலும் அவை சில நேரங்களில் காணாமல் போகவும் நேரிடலாம். அவை உங்களுடைய இறை பக்தியும் இறைவன் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்ததே. எதையும் மேலோட்டமாக எண்ணி நீங்கள் பேச வேண்டாம். எதையும் ஆழமாக உணர்ந்து எண்ணி சிந்திக்க வேண்டும். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். வியாபாரம் சம்பந்தமான நிலையில் அதிக முயற்சியை மேற்கொள்வீர்கள். எழுத்தாளர்களுக்கு எழுத்துத் துறையில் நல்ல ஒரு நிலையில் வருவதற்கான புதிய முயற்சிகள் அதிகமாக செய்ய முற்படுவீர்கள். சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மேம்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய வேலையில் நல்ல உயர்வு ஏற்படும்படியாக உங்களுக்கான நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். தேய்பிறை சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டு மனையின் மீது கடன் இருந்தாலும் குறைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட வேண்டும். ஸ்ரீ பால கணபதி வழிபாடு நல்லது. மாற்றங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். ஒரு காரியம் செய்ய மற்றொரு காரியத்தை செய்ய முற்படுவீர்கள். நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதிக கோபம் கூடாது, கவனம் தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மிக சிறப்பை தரும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆற்றல் பெற தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. கூடுமான வரையில் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் உங்களுக்கு கிரக ரீதியாக தாக்கங்கள் வரும். அது மட்டுமல்ல, சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் மாறுபட்ட தன்மைகள் பிறக்கும், கவனம் தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனை வளம் அதிகரிக்கும். எழுதுத்துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். நன்றாக பேசி வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். அற்புதங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது விளம்பரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். வாக்குஸ்தானத்தினுடைய அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில், ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் ராசி அதிபதியான சுக்கிர பகவான், அவரோடு சுகஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவானும் அதே வீட்டில். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மனதிற்கு பிடித்த விஷயங்களையும் செய்வீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் பட்டதை உடனடியாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். ஆசிகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக செய்தல் வேண்டும். அதிலும் இரவு நேர வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு கவனம் என்பது தேவை. சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. சில பிரச்சனைகளுக்கு, அதிலும் நீண்ட நாளாக தீராமல் இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு நிலை கிடைக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் ஏற்படும்.
இனம் புரியாத சில சிந்தனைகள் காரணமாக குழப்பம் ஏற்படலாம். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைத்து வரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு மன நிம்மதியை தரும். உங்களுடைய பேச்சின் மூலமாக செல்வாக்கை பெற்று விடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதுரியமாக செயல்படுவீர்கள். கீர்த்தி பெருக்கம், புகழ் சேரும், செல்வாக்கு அதிகரிக்கும், திறமைகள் வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குவது விசேஷம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 12வது வீட்டிற்கு நுழைய இருக்கிறார். சற்று மந்தமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு என்பது இருக்காது. மன நிம்மதி, மன அமைதி வேண்டி தியானம் செய்வது நல்லது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் சிந்தித்துக் கொள்வதே சிறப்பு. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தேய்பிறை சஷ்டி தினம் என்பதால் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். புரிதல் அதிகரிக்கும். எதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பாராட்டுகள் நிறைந்தே இருக்கும். சில நேரம் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது பணத்தை அதிகமாக சேர்ப்பதில் சிந்தனைகள் இருக்கும். வங்கி கணக்கை மேம்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பண சம்பாத்தியம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் போது எந்த வேலைகளை செய்யலாம், செய்த வேலைகளை எப்படி வளப்படுத்தலாம், பலப்படுத்தலாம், சமூகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதற்கான வழிமுறைகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பொதுவாக புத்தி கூர்மை பெற்றவர்கள் நீங்கள். புதிய லட்சியங்கள், நிர்ணயங்களை, இலக்குகளை நிர்ணயம் செய்து நடப்பீர்கள். சபைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புலனாய்வு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள். அலுவலகத்தில் நல்லதொரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நலம் நிறைந்த நாள். கடன் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். புதியதொரு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை மிக திருப்திகரமாக நடக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். வெளியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மேம்படும். சமூகத்தில் நல்ல சீர்திருத்தவாதியாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீது நல்லதொரு ஆர்வமும் முன்னேற்றங்களும் பிறக்கும். அடுத்தடுத்த கல்விக்கு உயர வேண்டும் என்கிற ஆசைகளோடு இருப்பீர்கள். மனநலமும் உடல் நலமும் சீராகவே அமையும். தேய்பிறை சஷ்டி தினம் என்பது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வழிபட்டு 11 முறை அல்லது 6 முறை உச்சரிக்க முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு நேரடியாகவே கிடைக்கும். செல்வம் நிறைந்த நாளாக அமைய போகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு. மனநலம் உடல் நலம் இரண்டும் சீராக இருப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புத்தி கூர்மை,
ஞானம், செல்வம், வளம், அறிவு, புகழ், சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாகவே நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் ஓம் முருகா எனும் மந்திரத்தையும் தினந்தோறும் உச்சரிக்க எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். லட்சியங்கள் பிறக்கும். நிர்ணயம் செய்து வேலைகளை எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். பணி நிமித்தமாக வெளியூர் தொடர்பான விஷயங்கள் கூட கைகூடலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, பிறரால் உங்களுக்கு அனுசரணையான போக்கும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி தினம் தினம் வழிபட்டால் நல்லது. காரணம், இந்த நாள் தேய்பிறை சஷ்டி என்பதால் இடம், வீடு, மனையில் பிரச்சனையில் இருப்பவர்கள் அதிலிருந்து விலகுவதற்கான ஏற்ற நாளாகவே அமையும். சபைகளில் யதார்த்தமான பேச்சுக்கள் உங்களுக்கு பாராட்டுகளை தரும். வேலையில் இருந்து இடர்பாடுகள், சங்கடங்கள் படிப்படியாக குறையும். மேன்மை நிறைந்த நாளாகவே அமையும். அலுவலக வேலைகளில் மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்கள் மற்றும் இளம் சிறார்களுக்கு போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்வீர்கள். வீரர் வீராங்கனைகளுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் பணம் கைக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். மன நிம்மதி கிடைக்கும். பேராற்றல் பெருகும். எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும். இந்த நாள் சாதகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் ராசியிலேயே புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் நடக்கும். விடியக்கூடிய பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆக்கம் ஊக்கம் இரண்டுமே நிறைந்த நாளாகவே அமையும். சுப காரியங்களில் இருந்த சின்ன சின்ன இடையூறுகள் விலகும். பசுமையான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையை நீங்கள் துரிதமாக்க செய்து முடிப்பதால் லாபம் அதிகரிக்கும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் விலகும். மன அமைதி கிடைக்கும். சாந்தம் உண்டாகும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். உபரி வருமானம் குறித்த முயற்சிகள் கைகூடும். அனுபவங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். உடல்நிலை நன்றாக இருக்கும். மனநிலை சிறப்பாகவே அமையும். தெய்வீக கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்வதால் வருமானம் இன்றைய நாள் ஓரளவு அதிகரிக்கும். மிக தாழ்வாக இருந்தவர்கள் கூட உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான முறைகளை கையாளுவீர்கள்.
லாபம் உண்டு. தொழிலில் விருத்தி ஏற்படும். அபிவிருத்தி சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாகும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக வேலைகளை முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, மேன்மை உண்டாக்கும். சுப காரியங்களுக்கான விஷயங்கள் கைகூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை ஏற்படுத்தும். வேலையில் வேகம் உண்டாக்கும். விடுபட்ட காரியத்தை சாதுரியமாக்க செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை இருப்பதால் உங்களுக்கு புகழ் வந்து சேரும். தைரியம் நிறைந்த நாள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. முயற்சிகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். சிறப்பாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே உண்டு. ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமானது தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்தில் அமைகிறது. விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியாக 11க்கும் 2க்கும் உண்டானவர். ஆகவே சிம்மராசி அன்பர்களே, வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதல், நெருக்கம் அதிகரிக்கும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். உங்களுடைய செயல்களில் நல்லதொரு வேகம், உற்சாகம் இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பணத்தை அதிகம் சம்பாதிப்பதில் ஆர்வம் உண்டாக்கும். இறை வழிபாட்டின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய ஆதரவின் மூலம் நன்மைகள் பிறக்கும். மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் பெருக்கும். உங்களை பற்றி குறை கூறியவர்கள் உங்களிடம் தோன்றக்கூடிய சில விமர்சன பேச்சுக்கள் மறையக்கூடிய நிலை உண்டாக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். இரக்கம் வேண்டிய நாள். சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. நெருக்கம் அதிகரிக்கும். பொருத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய எண்ணமும் செயலும் சீராகவே அமையும். மனநிலை சிறப்பாகவே இருக்கக்கூடும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. லாபகரமான நாளாகவே அமையும்.
எடுத்த காரியம் கைகூடும், நெருக்கம் உண்டாகும், நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், கொடிக்கட்டி பரப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மீதான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மன நிம்மதியும் சேமமும் லாபமும் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்தில் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். ஏதிலும் கவனமாக இருப்பதே நல்லது. வீண் பேச்சுக்கள், அனாவசியமான செயல்கள் ஒதுக்கி விடுங்கள். தவிர்க்க வேண்டியவை தவிர்ப்பது, சேர்க்க வேண்டியதை சேர்ப்பதே நல்லது. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற இறை வழிபாடு மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சில கால தாமதத்தை ஏற்படுத்தும். நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போகலாம். பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் இடையூறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பிறரிடத்தில் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் உயரும்படியாக இருக்க வேண்டும். தொழில்நுட்ப கருவிகளினால் விரயம் ஏற்படும், அலைச்சல் இருக்கும். எதை செய்தாலும் பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய தருணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கவனம் தேவை. வியாபாரம் ஆகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், தெய்வத்தின் மீதான நம்பிக்கை வளர்த்து கொண்டு செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானுடைய வழிபாடு செய்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு ரிப்பீட் சிவசூரிய வழிபாடுதனை செய்யும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டாகும். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். கிரக தோஷங்கள் நீங்கும். வீட்டில் நிம்மதி பிறக்க இறை வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. பொருள் கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். அதிகம் பேசி பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. ஒரு சில காரியங்களை முன்னெடுத்து செல்லும் போது தெய்வ வழிபாட்டின் மூலமாகவே செல்லுங்கள். அப்பொழுது கைகூடி வரும், நல்லது நடக்கும். தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் என்று இறை வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி மென்மேலும் இருந்து கொண்டே இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகலாம். விரயங்கள் ஏற்படும். பணத்தினுடைய போக்கு சீராக இருக்க தண்ணீருடைய பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த வீட்டிலும் தண்ணீர் குழாய் சொட்டுகிறதோ அந்த இடத்தில் நீர் வீணாகும் போது அதே நேரத்தில் பணமும் சேர்ந்து வீணாகும். கவனம் தேவை. பொன்பொருள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அடகு வைத்த பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கி வரும். இந்த நாள் விழிப்புணர்வு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மகிழும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அரசு சம்பந்தமான வேலைகள் கைகூடி வரும். விருப்பமான விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். புதிய செயல்களில் சிந்தித்து இருங்கள். ஒருமுறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டியது நல்லது. தவறிப்போன சில வாய்ப்புகள் கை கொடுக்கும். மறைமுகமான வியாபாரங்கள் மூலம் ஆதாரங்கள் பிறக்கும். பிற வியாபாரிகள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடந்து போன விஷயங்களை பற்றியோ முடிந்து போன சில பிரச்சனைகள் மீண்டும் தொடரலாம். கவனமாக இருங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளும் கூட. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு மிக மிக அவசியம். சுப கிரக ஓரைகள் பொதுவாக செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. தெய்வீக காரியங்களின் மீதான ஈடுபாடு தேவை. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாகும். பொறுமையாக இருக்க வேண்டும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். தேவையற்ற வீண் பேச்சுக்கள் அகலம். கடந்து போன விஷயங்களை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், என்ன வேண்டாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயம் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 6ஆம் வீடு சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தொழில் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உதவி புரியக்கூடிய அமைப்பு உண்டு. எதையும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். தாய் தந்தையருடனான ஆசியோடு அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். பெரும்பான்மையான தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். மாணவர்கள் விளையாட்டு விஷயங்களில் பயிற்சியாளர்களிடத்தில் நல்ல பெயரை பெறுவீர்கள். தெய்வீக சக்தி ஆற்றல் உங்களிடம் அதிகரிக்கும். சாதகமான நாளாகவே அமையும். நல்ல முடிவுகள் கிடைக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த சில சிக்கல்கள் ஓரளவு குறையும். எதிர்பாராத வகையில் பொருள் வரவு அதிகரிக்கும். முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் ஏற்படும். சமூகத்தில் நல்ல சிந்தனைவாதிகளாக இருப்பீர்கள். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். சில நேரம் உங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கும்.
சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். அவற்றை சாதனைகளாக்கிக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. உடல் நலங்களில் இருந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். குழந்தைகளுடைய செயல்கள் மன நிறைவையும் சந்தோஷத்தையும், அவர்களுடைய சிறிய தேவைகளாகட்டும் பெரிய தேவைகளையும் கூட நிறைவேற்ற முற்படுவீர்கள். வருமானம் கிடைக்கும், பயம் வேண்டாம். குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். படித்த பிள்ளைகளினால் நல்லதொரு பேரும் புகழும் நல் ஒழுக்கமும் அவர்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள் உங்கள் காதிற்கு வரும். பெருமை நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சொந்தமாக வீடு, மனை, இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பெரும்பாலும் நன்மைகள் அதிகம் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பல பிரச்சனைகள் தீரும். தீராத சங்கடங்கள், சிக்கல்கள் தீரும். மன அமைதி உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய நாள் சோதனைகள் இருந்தாலும் அவற்றை முறியடித்து சாதனைகளாக்கிக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. சூரிய நமஸ்காரம் செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பொருள் வரவு வரலாம். வியாபாரம் தொடர்பாக சிலருடைய போக்கை நீங்கள் உணர்ந்து அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீடு கும்பராசியில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. முயற்சி ஸ்தானத்தில் சகோதர பாவகத்தில். சுகஸ்தானம் தாய் வீடு. வீடு, மனை, வண்டி, வாகனம் இதற்குண்டான பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பெரியதாக வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை எழலாம். அல்லது புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். தாயினுடைய அரவணைப்பில் இருக்க முயற்சி செய்வீர்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் விவேகம் வேண்டும். யாரை பற்றியும் எந்த இடத்திலும் குறைகள் கூறாதீர்கள். வேலையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். லாபத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டாம். வெளியே செல்பவர்கள் உங்கள் பொருளின் மீதான கண்ணோட்டம் தேவை. உங்கள் உடைமைகளில் கவனமாக இருங்கள். ஏதிலும் வேகத்தை விட விவேகமாக செயல்படுவது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு மிக நல்லது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று விநாயகப் பெருமானை வழிபட, சூரிய கணபதியை வழிபட அற்புதமான பலன்கள் இன்றைய நாள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். எதையும் அனுசரித்து செல்லுங்கள். செய்த விஷயங்களை பற்றி பெரிதாக எண்ண வேண்டாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கொண்டு வரக்கூடிய பொருட்கள் மற்றும் உடைமைகள் மீதான கவனம் தேவை. வேகமாக செய்வதை காட்டிலும் விவேகமாக பொறுத்து செய்வது இன்னும் உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும். அலுவலக வேலைகளில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படும். அதன் மூலமாகவும் சில குழப்பங்கள் உண்டாகலாம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரிய பகவானுக்கு அதிகாலை பொழுது காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பதால் மனநிலையில் இருந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிட்டும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். பொறுமையாக இருந்து வேலைகளை கவனிக்க வேண்டும். சற்று குழப்பங்கள் அதிகரிக்கலாம். நிதானமாக இருந்து செயல்படுங்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ராசி அதிபதியான சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானம், உடன் பிறந்தவர்களுடைய ஸ்தானம் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். கடன் தொடர்பாக இருந்த சின்ன பிரச்சனைகள் அகலும். உறவினர்கள் வழியில் அனுகூலமான நல் வாய்ப்புகள், திருமணத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். தெய்வீக வழிபாட்டின் மீது நாட்டம் இருக்கும். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கலாம். வேடிக்கை, கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். நிம்மதி நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். ராசிக்கான நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் இறைவனை வணங்குவது, சிவபெருமானுக்குண்டான பணம் பெறும் பதிகத்தை பாராயணம் செய்வது, நவகிரக ஸ்லோகங்கள் கேட்பது, இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய லட்சியங்கள் பிறக்கும். இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் மத்தியில் அருளும் பொருளுமோடு இருப்பீர்கள்.
திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயை வணங்கி வருவது சிறப்பு. இலக்குகள் பிறக்கும் லட்சியத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். எதை எண்ணி செய்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நல்லதொரு ஆலோசனைகள் கிடைக்கும். புதிய விஷயங்கள் பற்றிய தெளிவு பிறக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளினால் சில ஆதாயங்கள் ஏற்படும். இருந்தாலும் ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உன்னுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி அதிகாலை பொழுது நமஸ்கரிப்பது விசேஷம். கும்பராசி அன்பர்களே, ஆதித்ய தேவோ பவ. ஓம் ஸ்ரீ சிவசூரியனே போற்றி போற்றி என்று 108 முறை ஆத்மார்த்தமாக தியானம் செய்தால் முன்னோர்களுடைய நல்ல ஆசையும் அரசாங்கத்திற்கான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்காக எதிர்பார்ப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் பிறக்கும். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் இருக்கும். ஆதாயம் மேம்படும். செய்கிற வேலைகளுக்கு தகுந்தாற்போல் சில லாபங்கள் பலன்கள் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு பெருக்கும். நம்பிக்கையாக சில வேலைகளை செய்து காட்டுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிக்கக்கூடிய விஷயங்களினால் நன்மைகள் அதிகம் உண்டு. மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு உண்டு. சாதுரியமாக இருப்பீர்கள். எதையும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். பொறுமைக்கு தகுந்தாற்போல் நல் குணமும் உண்டு. வெளி வட்டாரங்களில் நெருக்கடிகளை போக்க நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். பகை விலகும் நாள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். நன்மைகள் விளையும் நாள். பகைகள் அகலும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். ஆதாயம் ஏற்படும். முயற்சிக்குண்டான நல்ல பலன் கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். மன அமைப்பு சீர்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற வீண் பேச்சுக்கள் பிரச்சனைகள் அகலம். எதையும் நேர்த்தியாக சாதிக்க வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும்
எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். பொருள் விற்பனை சார்ந்த விஷயங்களில் புதிய அனுகூலம் உண்டாகும். தெரியாத விஷயங்களை செய்வதால் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். பணத்தினுடைய வருவாயை அதிகப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தனம் தொடர்பான விஷயங்களில் புரிதல் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். உயர் பதவி கிடைக்கும். அந்தஸ்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கலாம். திருமணம் மற்றும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை தரும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வெற்றி நிறைந்த நாள். மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யுன்யமும் உண்டாகும். தெய்வீக சக்தி பெற்றவர்களாக இருப்பீர்கள். தெய்வீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நவகிரக வழிபாடு நன்மையை தரும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், சுக்கிர பகவானோடு இணைந்து. களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்து வருவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். புதியதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உண்டாக்கும். துணிவே துணை என செல்பவர்கள் நீங்கள். எதையும் முன்னெடுத்து செல்வதில் அதிக வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவம் ஏற்படும். அனுகூலம் உண்டாக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பண வருமானம் உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நன்மைகள் விளையும் நாள். புதியதொரு பாதை கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்க சூழ்நிலைகள் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வருமானம் உயரும். அந்தஸ்து உயரும். வாழ்க்கையினுடைய நிலை உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ரேவதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக நல்லது. நல்லதொரு விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் குறையும். ஆனந்தமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். சில பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்வை தொடர்பான சங்கடங்கள் மறையும். வெற்றி நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.